இங்க ஒரு பிச்சைக்காரன் தினமும் அவனோட பையனை கூட்டிட்டு வந்து ரோட்ல உட்காந்து ஏதாவது அழகான பொண்ணு வருதான்னு தேடிட்டு இருக்கான். அப்போ ஒரு அழகான பொண்ணு நடந்து வரா. உடனே அவகிட்ட போய் வீட்டுக்கு வேலைக்கு வர முடியுமான்னு கூப்பிடுறான். ஆனா இவன் மேல அடிக்கிற நாத்தம் பொறுக்க முடியாம பக்கத்துல வராதுன்னு சொல்றா. அப்ப அவ காதுல ஏதோ ஒரு விஷயத்த சொல்றான். அடுத்த செகண்டே குட்டி போட்ட நாய் மாதிரி அவன் பின்னாடி அவ வீட்டுக்கு போயிடுறா. ஆக்சுவலா யாரெல்லாம் இவனை பிச்சைக்காரன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறாங்களோ அவங்கள அடிமையா வச்சுக்கிறதா இவனோட நோக்கமே. சோ அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போனதும் ரகசியமா ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூமுக்குள்ள இந்த பொண்ணை மட்டும் தனியா அனுப்பி வைக்கிறான். உள்ள போயிட்டு வெளியில வந்தது பார்த்தா அந்த பொண்ணு நடந்துக்கிறதே டோட்டலா வேற மாதிரி இருக்கு. அவன் என்ன சொன்னாலும் கேட்கறது மட்டும் இல்லாம அவன் கூட தான் இருப்பேன் அடம்பிடிக்கிறா. ஆனா இந்த பிச்சைக்காரனுக்குன்னு ஒரு பாலிசி இருக்கு. அது என்னன்னா எந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தாலும் 30 நாள் மட்டும் தான் வச்சிருப்பான். அதுக்கப்புறம் அவங்க எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் சரி, எவ்வளவு கெஞ்சினாலும் சரி, அவங்கள வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவான். இதை பார்த்துட்டு இருக்கிற அவனோட பையனுக்கு அந்த ரூமுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. சோ ஒரு நாள் அவங்க அப்பா அதை திறக்கும் போது உள்ள எட்டி பார்த்தறான். அதை பார்த்ததும் பயந்து போயிடுறான். உடனே அவனோட அப்பா இவனை வெளியில கூட்டிட்டு வந்து நீ பெரிய பையன் ஆகிற வரைக்கும் அதை பார்க்கவே கூடாதுன்னு மிரட்டி வச்சிடறாரு. இப்படியே கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தா இவன் பெரியவனா வளர்ந்துடுறான். இவன் என்னதான் ஸ்மார்ட்டா இருந்தாலும் இவங்கிட்ட காசு இல்லங்கிற ஒரே காரணத்தினால லவ் பண்ற பொண்ணை இவனை ரிஜெக்ட் பண்ணிடுறா. அப்பதான் ஒரு பைசா கூட இல்லாம அப்பா எப்படி இதெல்லாம் செஞ்சாருன்னு புரியாம இருக்கான். சோ அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ள போறதுக்கு அவனோட அப்பா கிட்ட பர்மிஷன் கேக்குறான். ஆனா அவனோட அப்பா பொண்ணு மட்டும் தான் உள்ள போகணும்னு கண்டிஷன் போடுறாரு. ஆரம்பத்துல அவனோட அப்பாவால அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறான். அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம சம்மதிச்சிடறான். ஆனா அந்த பொண்ணு உள்ள போயிட்டு வெளியில வந்தது பார்த்தா அவனோட அப்பாவுக்கு அடிமையாயிடுறா. கோவிந்தா கோவிந்தா.